ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். இது ராகு கேதுக்கான பயிற்சி பலன்கள் 2025 மே மாதம் 18ஆம் நாள் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 3 மற்றும் 9ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கேதுக்கள் இப்போ பயிற்சியாகி 2 மற்றும் 8ஆம் பாவகத்துக்கு வராங்க. இது எந்த மாதிரியான நற்பலன்களை தரும்? 8ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் போகிறது சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கேது உள்ளே வருது, 8ல் வருது, தடை தாமதம், தேவையற்ற பயம், அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். ஆனால் 2ஆம் வீட்டில் ராகு வர்றது பார்த்திங்கனாக்கா நன்மைகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போவுமே 2ல் பாவகிரகம் இருந்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். ஆனால் ராகு இருக்கக்கூடிய இடத்த பெருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களோட வருகைகளை அதிகரிக்கலாம். இல்லை குழந்தை பெறக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பார்த்திங்கனாக்கா 2ஆம் வீட்டுக்குள்ளே வந்த குடும்ப உறவுகள்கிட்ட மனக்கசப்பும் சண்டை சச்சரவுகளை கொடுத்தாலும் பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, ராகு 2ல் இருக்கிறதுனால பேச்சில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லணும். அப்போ வார்த்தையை கவனமாக பிரயோகிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்குங்க. 8ஆம் வீட்டில் பார்த்திங்கனாக்கா கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா தடை தாமதம், தேவையற்ற மனக்கசப்பு, மனக்குழப்பங்களை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். இந்த ராகு கேது பயிற்சி தான் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு சுமாரான சூழ்நிலையில் இருக்குது. மற்ற கிரக பயிற்சிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நன்மை தரும் விதத்தில் இருக்குது. இந்த ராகு இங்கே இருந்தாலுமே அந்த குரு பயிற்சி பார்த்திங்கனாக்கா ராகுக்கு முன்னாடி நடந்துருது. அப்போ கும்பத்துக்குள்ளே வரக்கூடிய ராகுவை குரு 9ஆம் பார்வையை 1 இயருக்கு பார்வையில் வச்சுருப்பார். அப்போ இந்த ராகுனால் ஏற்படக்கூடிய தீமைகளை அனைத்தையும் இந்த குரு பார்வை பார்த்திங்கன்னா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட அது குரு பார்வையோட அனுகிரகத்தினால அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எந்த வகையில் பார்த்தாலும் வருமான குறைவு அப்படிங்கிறது ஏற்பட போகிறதில்ல மகர ராசிக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் தீமை தர விதத்தில் இருந்தாலும் அது குரு பார்வையினால், ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அது சரி செய்யப்படுறதுனால, இது வரைக்கும் 7.5 சனியாக இருந்த சனி பகவானும் விலகிட்டதுனால இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கசப்பான உணர்ச்சிகள்லாம் போய் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இந்த பயிற்சிகள் அமையுது அப்படிங்கிறதுல மாற்று இல்லை. முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் மகரத்துக்கு நிச்சயம் உண்டு. இது சதவீதத்தன்மையில் சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு கம்மியாகவும் இருக்கும். அது எப்படி இருக்கும்? எப்படி அதிகமாகுது கம்மியாகுது அப்படின்னா, இந்த ராசிக்குள்ளே கும்பத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் ஏதேனும் கிரகங்கள் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தது அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு பல நன்மைகளை இந்த வக்ரம் பெற்ற ராகு கேதுக்கள் தந்தே தீரும். 1991 பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் குரு இருக்கும். அந்த குரு வக்ரத்தில் இருந்தது அப்படின்னா இந்த கேது அது மேலே ட்ராவல் ஆகக்கூடிய டைம் திடீர் பண வரவை தரும், பொருளாதார முன்னேற்றத்தை தரும். வக்ரம் பெறாமல் இருந்தது அப்படின்னா பொருளாதார சிக்கலையும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழப்பத்தையும் கொடுக்கும். அப்போ ராகு கேதுக்கள்ன்றது ஒரு பாவகிரகம், அது சாயா கிரகம். அது ஒரு ராசிக்குள்ளே வந்தாலே அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களை இடைஞ்சல் செய்யுங்கிறது உண்மை. ஆனால் அந்த கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலிமா பல நன்மைகளை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஸோ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த கும்பத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் வக்ரம் பெற்ற ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதன் மூலம் பல நன்மைகளை அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகு கேதுக்கள் தந்தே தீர்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த பயிற்சி நல்லதொரு பயிற்சியாக மகர ராசிக்கு நிச்சயமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.